வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நேத்திக்கு எல்லாரும் பொங்கல் அன்னைக்கு நல்ல பச்சரிசி பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளும் ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கோதுமையில செய்ய போறோம். இனிப்புக்கு கருப்பட்டி சேர்த்து செய்ய போறேன். ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ என்னெல்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். முதல்ல வாங்க. இதுக்கு உடைச்ச கோதும்பு ஒரு 2.5 கப்பு நான் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய தேங்காயோட பாதி எடுத்து ஃபுல்லாக திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு இனிப்புக்கு கருப்பட்டின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நல்ல இனிப்பான கருப்பட்டியாக இருந்தால் இந்த 2 கருப்பட்டியே போதும். ஒருவேளை சிலதெல்லாம் அவ்வளோ இனிப்பு இருக்காது, ஒரிஜினலாக இல்லாமல் அந்த மாதிரிலாம் கூட கிடைக்குது. அந்த மாதிரி ஒருவேளை வாங்கிட்டீங்க, இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரு 2.5லேருந்து 2.25 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 2 பெரிய கட்டி கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக 2 கிண்ணம் தெரியுது பாருங்க, சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்களே. சரி, முதல் வேலையாக இப்போ இந்த உடைச்ச கோதுமை நல்லா கழுவி குக்கரில் போட்டு 1 கிளாஸ் உடைச்ச கோதும்புக்கு 3 கிளாஸ் தண்ணி வீதம் ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 7-8 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ அது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம கருப்பட்டியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பட்டியில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். அதனால கருப்பட்டியை நல்லா இடிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இது இப்போ ஒரு கொதி வந்த உடனே இதெல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ ஆஃப் பண்ணி ஆற விட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி தான் அதில் சேர்க்க போகிறோம். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் நிறைய கருப்பட்டி இந்த மாதிரி வாங்கி உடைச்சு நல்லா கரைச்சி அதை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில் ஊற்றி மூடி வச்சுருவேன். ஸோ தேவையானப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது தீர்ந்து போனதுனால நான் இந்த இதுவே எடுத்துக்கிறேன். இப்போ குக்கர் ஒரு 7-8 விசில் வந்துருச்சு. ஸோ நல்லா அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சில கோதுமை இந்த 7-8 விசில் வச்சா கூட வேகாது, இன்னுமே நல்லா அப்படியே மொடமுடான்னு நிற்கும். அந்த மாதிரி இருக்கானா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சு இன்னும் ஒரு 4-5 விசில் கூட விடலாம். பட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற கோதுமை நல்லா வெந்திருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வேகாமல் நம்ம இனிப்பு சேர்த்தோன்னா அப்படியே விரைச்சிக்கும், இன்னும் முடக்குன்னு அப்படியே மூச்சிட்டு நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா குழஞ்சி வேகணும் இல்லையா? இப்போ இது நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டியை சேர்க்க வேண்டியதுதான். ஸோ அது ஒரு வடிகட்டியில் ஊற்றி நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் நம்ம சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அடுப்பில் ஆன் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப போட்டு கொதிக்கணுன்றதுல அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே போதும். ஓகே, கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், டப்பு டப்புன்னு மேலே தெரிக்கும். இப்போ நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் இருக்குல்ல, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆனால் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கருப்பட்டியும் கோதுமும் போட்டு செஞ்சதுனால உடம்புக்கும் அவ்வளோ ஒன்றும் கெடுதல்லாம் கிடையாது. சாப்பிடலாம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வரும்போது டக்குன்னு இதை செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த பொங்கலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிரமம் பார்க்காம அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிக்கவும் மறக்காதீங்க. இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் சேரும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.